ஜனவரி 18. இன்றைய புனிதர் ஹங்கேரியின் புனிதர் மார்கரெட். பிறப்பு ஜனவரி 27, 1242. கிறிஸ் ஃபோர்ட்ரெஸ், கிறிஸ், குரோஷியா அரசு. இறப்பு ஜனவரி 18, 1271. வயது 28. நீலட் சிகெட், ஹங்கேரி அரசு. நினைவு திருநாள் ஜனவரி 18. புனிதர் மார்கரெட் ஒரு கன்னியரும் டொமினிக்கன் சபையைச் சேர்ந்த அருட்சகோதரியும் ஆவார். இவர் ஹங்கேரி நாட்டின் அரசனான 4ஆம் பேலாவின் மகள் ஆவார். இவரது தாயாரின் பெயர் மரியா லஸ்கரீனா ஆகும். இவர் போலந்தின் புனிதர் கிங்கா மற்றும் போலந்தின் அருளாளர் யோலந்தா ஆகியோரின் சகோதரியாவார். இவர் புகழ்பெற்ற ஹங்கேரியின் புனிதர் எலிசபெத்தின் சகோதரரின் மருமகள் ஆவார். மார்கரெட் குரோஷியா அரசின் கிறிஸ் ஃபோர்ட்ரெஸ் எனுமிடத்தில் அரச தம்பதியினருக்கு 8வது கடைசி மகளாக பிறந்தார். அவர்கள் கி.பி. 1241 முதல் 42 வரை ஆண்டு காலத்தில் மங்கோலியர்களின் ஹங்கேரி மீதான படையெடுப்பின் போது வாழ்ந்தவர்களாவர். அவர்களது தந்தை அந்நாட்டின் அரசராதலால் மங்கோலியர்களிடமிருந்து ஹங்கேரி விடுவிக்கப்பட்டால் அவர்கள் தமது குழந்தையை ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிப்பதாக அவரது பெற்றோர் உறுதிமொழியேற்றனர். 3 வயதான மார்கரெட் கி.பி. 1245 ஆண்டு வெஸ்டிம் எனுமிடத்திலுள்ள டொமினிக்கன் மடாலயத்திற்கு தனது பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்டார். 6 வருடங்கள் கழித்து 9 வயதான குழந்தை மார்கரெட் ரேபிட் தீவிலுள்ள தற்போதைய மார்கரெட் தீவு நீலட் சிகெட் எனுமிடத்தில் அவரது பெற்றோரால் நிறுவப்பட்ட அர்ச்சிஷ்ட கன்னி மரியாள் மடத்திற்கு மாற்றப்பட்டார். மீதமுள்ள தமது வாழ்நாள் முழுவதையும் அங்கேயே வாழ்ந்து தம்மை ஆன்மீகத்திற்கு ஒப்புக்கொடுத்த மார்கரெட் போஹெமியாவின் அரசர் 2ஆம் ஒட்டோகாருக்கு தம்மை அரசியல் திருமணம் செய்விக்க தமது தந்தை செய்த அனைத்து முயற்சிகளையும் எதிர்த்தார். அவர் தமது 18 வயதின்போது தமது சபையின் சத்திய பிரமாணங்களை எடுத்துக்கொண்டதாக தோன்றுகிறது. தாம் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணங்களை தமது சபையின் பாரம்பரியத்துக்கு எதிராக திருத்தந்தையின் மூலமாக ரத்து செய்யும் தமது தந்தையின் முயற்சிகளை தவிர்ப்பதற்காக அவர் இன்னும் பிற அரச குடும்ப கன்னியருடன் இணைந்து சத்திய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டார். இவரது வாழ்க்கை சம்பந்தமான பல்வேறு விபரங்கள் ஒருவேளை 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எனப்படும் இவரது சுயசரித நூல்களில் காண கிடைக்கின்றன. பின்னர் இது 15ஆம் நூற்றாண்டில் இலத்தீன் மொழியிலிருந்து ஹங்கேரியன் மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஆரம்பகால குழந்தை பருவத்திலிருந்து மார்கரெட் தன்னை தானே வருத்திக் கொண்டார். இரும்பிலான அரைக்கச்சை அணிந்தும் மயிர் ஆடைகள் அணிந்தும் கம்பி மற்றும் ஆணிகளாலான காலணிகள் அணிந்தும் தம்மை வருத்திக் கொண்டார். பின்னர் மடத்தின் சாக்கடை சுத்தம் செய்வது போன்ற அழுக்கான பணிகளையும் செய்தார். கி.பி. 1271 ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மரித்துப்போன மார்கரெட்டின் புனிதர் பட்டத்திற்கான நடவடிக்கைகள் அவரது சகோதரர் அரசன் 5ஆம் ஸ்டீபனின் வேண்டுகோளுக்கிணங்க கி.பி. 1271 ஆண்டு தொடங்கப்பட்டு கி.பி. 1276 ஆண்டு வரை நடந்தன. ஆனாலும் அவரது பரிந்துரைகளால் 74க்கும் மேற்பட்ட அற்புதங்கள் நடந்தும் புனிதர் பட்டத்திற்கான பணிகள் நிறைவேறவில்லை. நிகழ்ந்த அற்புதங்களில் பல இவரை நோக்கி செபித்ததால் இவரது பரிந்துரையால் நோய் நீங்கியதாகும். மேலும் சில மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தனர். கி.பி. 1640 ஆண்டு முதல் கி.பி. 1770 ஆண்டு வரையான முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இறுதியில் கி.பி. 1943 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.